யாக்கோபு 1:5 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவு உள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணம் செய்யும் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதிருப்பானாக. தேவனிடத்தில் கேட்கிறவன் அப்போது அவனுக்கு கொடுக்கப்படும். என் வாழ்க்கையில் இதே போலதான். நான் ஞானத்தில் ரொம்ப குறைவா இருந்தேன். அப்போ ஸ்கூல்ல ரொம்ப திட்டுவாங்க, இதெல்லாம் படிக்க மாட்டேன் அப்படின்னு. நான் பசங்க கூட போயிட்டு வாடா படிதான், உங்களுக்கு ஒன்றும் படிக்க தெரியாதுடா, நான் என் பாஸ் ஆகிட்டு போயிடுவேன், நீ ஃபெயில் ஆகுவேன், உங்களுக்கு நான் சேர மாட்டேன். அதே போல் நான் 5 சப்ஜெக்ட் எனக்கு தேவைன்னா 4 ஒரு சப்ஜெக்ட் தான் பாஸ் ஆவேன், 4 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆவேன். அது போல் இருந்தேன். படிப்பேன்னு நான் ஒரு வார்த்தை படிக்கிறதுனால எவ்வளோ ஆகுது, 5 செகண்ட் ஆகும். அதை கூட்டி 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 படிப்பேன். என் வாழ்க்கை அப்போ இந்த வறண்ட நிலம் போல தான் என் வாழ்க்கை இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். நான் டெய்லியும் அழுவேன், ஏசப்பா என் வாழ்க்கையை மாற்றுங்க, என் நல்ல படிப்பு நினச்சிட்டாங்க அப்படின்னு முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையை மாற்ற இந்த போல் பச்சை பசேன்னு ஒரு வயல்வெளி போல என் வாழ்க்கை மாற்றினாங்க ஏசப்பா. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் என்னை போல் கஷ்டமாக இருக்கவங்க, எவ்வளோ மன கஷ்டத்தோடு இருக்கலாம், நான் இது மாதிரி படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஏசப்பா நீங்கள் முழு மனதோட ஜெபம் பண்ணுங்க, ஒரு வைரகத்தோடு இருங்க, ஏசப்பா என்னை மாற்றுவாங்க அப்படின்னு ஏசப்பா உங்களே மாற்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஆமென்.